பேராயமறை வானோரத்தின் பெருமானாகிய ஸ்ரீ வைத்தியநாதனுடைய பெருங்கருணையினாலே நாம் இங்கே எங்கே இருக்கின்றோம் என்று சொன்னால், இப்பொழுது மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சன்னதியில் நாம் இருக்கின்றோம். இந்த முருகப்பெருமான் 10 மலை முருகன் என்று அழைக்கப்படுகிறார். இங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு சுப்பிரமணிய சுவாமி என்று பெயர். இந்த முருகப்பெருமான் எங்கே இருக்கின்றார் என்று சொன்னால், மலேசியாவில் இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பெருமான் இருக்கிறது. ஆரம்பத்தில் இங்கே முருகப்பெருமான் தோன்றுவதற்கு முன் இங்கே எப்படி இருந்தது என்று சொன்னால், இது சுண்ணாம்பு பாறையாக இருந்தது. இந்த கல்பாறை ஒரு வேல் வடிவம் போல் தோன்றிய காரணத்தினால் கம்புசாமி பிள்ளை என்பவர் அதை ஒரு முதலில் 3 கம்பை வைத்து வேலாக வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலை புதிதுபடுத்த வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், பின் முருகப்பெருமானை நிறுவி வழிபாடு செய்தார். 1860ஆம் ஆண்டு இது ஒத்தையடி பாதையாக இருந்தது. பின் அவர் இதற்கு படி அமைத்து முழு வேலைப்பாடும் செய்து இந்த திருக்கோயிலை மேம்படுத்தினார். 1891 ஆண்டில் இந்த கோயிலை புதுப்பித்து உபாபிஷேகம் செய்து மிகச் சிறப்பாக வழிபாடு செய்து கொண்டிருந்தார். 1892ஆம் ஆண்டு முதல் இங்கே தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று இப்பொழுது வரையும் அந்த திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிலை 300 லிட்டர் தங்க கலவையினால் கலந்து இங்கே குணம் பூசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு முருகப்பெருமான் தான் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட அருமையான இந்த முருகப்பெருமானை யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் இல்லத்தில் செல்வம் வந்து பொழியும் என்று பல அருளாளர்கள் நமக்கு கூறியிருக்கின்றனர். செல்வம் மனக்கவலையெல்லாம் நீங்க வேண்டும் என்றாலும் எல்லா விதமான சகல சௌபாகியத்தையும் சேர வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு அவை கிடைக்கும் என்று நமது அருளாளர்கள் கூறியிருக்கின்றபடி சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு என்று கூட நமது அருணைநாத பெருமான் கூறுகிறார். வசனமிக்க முக்கி மறவாது மனது துயராற்றி உழலாது இசைமையில் சடாச்சார் அமதாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே என்று கூட அருணைநாத பெருமான் மிக அருமையாக கூறுகிறார். அப்படி முருகப்பெருமானை வழிபாடு நாம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் எல்லா விதமான மனக்கவலைகளையும் நீங்கி நாம் இன்பமாக வாழலாம். மேலும் இந்த திருக்கோயில் பல சிறப்புகளை உடையது. இங்கே சிவபெருமானுடைய சன்னதி உள்ளது, விநாயகப் பெருமானுடைய சன்னதி உள்ளது, பல அம்பாளுடைய சன்னதிகள் உள்ளன. மேலும் பல சிறப்புகள் இங்கே விளைவிக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோயில் தான் இந்த மலேசியா முருகப்பெருமான். நீங்களும் இந்த தளத்திற்கு வந்து நீங்கள் வழிபாடு செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி இன்பமாக வாழலாம். உங்களால் வர முடியவில்லை என்றாலும் இந்த முருகப்பெருமானை நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே நினைந்தால், எங்கே உன் அடியான் உன்னை நினைந்தால் அங்கே வந்து அருள் பெருமான் என்று கூறுவதற்கிணங்க இந்த முருகப்பெருமானை நீங்கள் இடத்திலிருந்து நினைத்தாலும் கூட அந்த அருள் செய்யக்கூடிய பெருமான் தான் இந்த முருகப்பெருமான். அருளாளர்கள் எல்லாம் இங்கே இருந்தால் கண்டிப்பாக இந்த முருகப்பெருமானை பாடியிருப்பார்கள். ஆனால் நமக்கு பாடல் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த முருகப்பெருமானுடைய அருள் விட்டு கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே குன்றுதோர் ஆடல் என்று அறுபடைகளில் குன்றுதோர் ஆடல் ஒன்று உண்டு. குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக கருதப்படுகின்ற காரணத்தினால் இந்த குன்றிலும் முருகப்பெருமான் விலகி தோன்றுகின்ற காரணத்தினால் முருகப்பெருமான் இங்கே இருந்து அருள் செய்கின்ற அந்த ஒரு விதம் மிக அற்புதமாக விளங்குகின்றது. ஆகையினாலே நீங்களும் வந்து இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்தீர்கள் சொன்னால் உங்களுடைய எல்லா விதமான சகல செல்வாக்கு யோகமிக்க பெருவாழ்வு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி இதோடு உரையை நிறைவு செய்கின்றேன்.